வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி மாங்காய் சாதம் அண்டு கத்திரிக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வடித்த சாதம் 1 கப்பு, 2 மாங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். கேரட் துருவுறதில் இந்த பெரிய சைஸில் துருவி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் வானலை வச்சு 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு 1/2 ஸ்பூனு, வெள்ளை உளுந்து 1/2 ஸ்பூனு, கடலப்பருப்பு 1 ஸ்பூனு போட்டு கடலப்பருப்பு கொஞ்சம் செவந்தோடனே பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூனு, பச்சை மிளகாய் 2, காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கலாம். இதிலே கொஞ்சம் கருவேப்பிலை, வேர்க்கடலை 3 ஸ்பூனு போட்டு இதிலே நல்லா கிளறிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனு, துருவி அந்த மாங்காயை இதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழையை போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் இது ஆறட்டும். மாங்காயும் சூடாக இருக்கக்கூடாது, வடித்த சாதமும் சூடாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த சாதத்தை வானல்லே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போ மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் பஜ்ஜி செய்யலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடாகட்டும். பஜ்ஜிக்கு நான் கடல மாவுலாம் யூஸ் பண்ணலை, பஜ்ஜி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பஜ்ஜி மாவை கரைச்சிக்கலாம். பிஞ்சு கத்திரிக்காய் ஒரு 2 எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் அரிஞ்சு தண்ணியில் போட்டிருக்கேன். அப்போ தான் கருக்காத இருக்கும். இப்போ கத்திரிக்காயை எடுத்து மாவில் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ குழந்தைங்களாம் கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பஜ்ஜி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. கத்திரிக்காய் துண்டை ஒவ்வொன்றா எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. கத்திரிக்காயை மெல்லிசாக அரிஞ்சிருக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ் சாதத்துக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் பஜ்ஜி போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பஜ்ஜி மாவு இப்போ கலர் மாறினோடனே எடுத்துடலாம். டீ டைமில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்து சாப்பிட்லாம். கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். மாங்காய் சாதம் கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி.